அதாவதுங்க நம்ம வீட்டில் உள்ள போலார் பேட் ஃப்ரைஸ் இருக்காங்க பாருங்களேன், ஒரு 2, 3 நாளாக பெரிய ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு 4, 5 பேர் மட்டும் நல்லா வளர்ந்துட்டாங்க. அவன் என்ன பண்ணுறாங்க, சின்ன ஃப்ரைஸை பிடிச்சி அந்த அடி அடித்து கொண்டுகிட்டு இருக்காங்க. சரி நானும் 2 நாள் ஃபஸ்ட்டு 2 நாள் ஒரு ஃப்ரைஸ் செத்துச்சு, அடுத்த நாள் செத்துச்சு. சரி கிளைமேட் சேஞ்சினால தான் சாகுதுன்னு பார்த்தா 3வது நாள் பார்க்குறேன் போட்டு 4, 5 பேர் சேர்ந்து அவனை அடித்து கொன்றாங்க. ஒரு ஃப்ரைஸை போட்டு பார்த்துட்டேன். இதுக்கு மேலே இவங்களை ஒன்றா விட்டா சரியாக வந்து ஸ்லீஸை செப்பரேட் பண்ணி போடலாம் பார்த்தா வீட்டில் வேறு டப்பும் இல்லைங்க, வாட்டரும் செட் பண்ணல எதுவுமே. சரி என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு நம்ம வீட்டில் இந்த மாலி ஃப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, 2ஆக பிரித்து போட்டு வச்சுருந்தோம். அதில் சின்ன டப்பில் சரி போடலான்னு பிளான் பண்ணிட்டு அதில் உள்ள ஃப்ரைஸ்லாம் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணேங்க. அவங்க அதுக்கு மேலே அவங்கள பிடிக்க ஒருத்தனை ஜம்ப் பண்ணி கீழே விழுந்து அவங்கள திருப்பி பிடிச்சி டப்புக்குள்ளே போகிறதுக்குள்ளே ஒரு வழியாக பெரும் வேலை. ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. அதுக்கே ஃப்ரைஸ்லாம் பிடிச்சி போட்டதுக்கப்புறம் வாட்டர் ரொம்பலாம் சேஞ்ச் பண்ணலாங்க. அதில் உள்ள அழுக்க மட்டும் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நெட்டை வச்சே ஃபுல்லாக அழுக்கெல்லாம் எடுத்தாச்சு. ஒரு 50% வாட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணேன், கொஞ்சம் கலங்களாக இருந்தனால. மற்றபடி அதே வாட்டர்லேயே போட்டனால டெம்பரேச்சர் எல்லாம் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஃபிஷ்ஷஸும் டெம்பரேச்சர் செட் பண்ணி உள்ளே விட்டதுக்கப்புறம் நல்லாவே இருந்தாங்க. அதுக்கப்புறமாட்டி நம்ம ஃப்ரைஸ்லாம் செப்பரேட் பண்ணி பிடிச்சி, போலார் பேட் ஃப்ரைஸ்லாம் செப்பரேட் பண்ணி பிடிச்சி, அதுக்கப்புறமாட்டி வாட்டர் டெம்பரேச்சர் செட் பண்ண வச்சு உள்ளே விட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் இவங்கள வளர்த்தெடுத்து இவங்கள ஒரு பேராக சேர்த்து இவங்கள்ட்ட ப்ரீடிங் பண்ணி ஃப்ரைஸ் எடுக்கணுங்க. அதாங்க நம்ம வேலை. இவங்களோட அப்டேட்ஸ் நம்ம வீட்டில் உள்ள மற்ற ஃபிஷஸோட அப்டேட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ இனிமேல் கண்டினியூஸாக போடுறேன். டாட்டா.